إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وبارك وسلم كما تحبه وترضى عدد ما تحبه وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم من التمس رضا الله بسخط الناس كفاه الله مؤنة الناس ومن التمس رضا الناس بسخط الله وقله الله إلى الناس أو كما قال صلى الله عليه وآله وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து சகலதை மடக்கி ஆளக்கூடியவன் வல்லவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தானது. சலாம் என்ற கருணையும் ஸலாத் என்ற ஈடேற்றம் அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காதமுன் நபியின் என் உயிரினும் மேலான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரலாற்றில் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் உண்டாவது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிக்கிறார் கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்திருக்கின்றான் அவைகளை முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல இந்த மனித சமுதாயத்தை ஒரு உயர்தரமான நோக்கத்துக்காக வேண்டி படைச்சிருக்கிறார். குர்ஆனின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறார், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நாம இந்த மனிதர்களையும் இந்த ஜின்களையும் இந்த உலகத்துல படைச்சிருக்கிறோம் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக வேண்டி அன்றி வேறொன்றுக்கும் இல்லை. ஐ லியஅரிஃபு, அல்லாஹ்வை அறியோனும் அல்லாஹ்வை விளங்கோனும் அல்லாஹ்வை விளங்கி அல்லாஹ்வை அறிஞ்சி மனிதன் அல்லாஹ்வை வணங்கணும் என்றதுக்காக வேண்டிதான் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறார். மேலும் குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறார், அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. மனிதர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறார்களா நாங்க மனிதர்களை இந்த உலகத்துல வீணாக படைச்சிக்கிறோம் என்பதாக, நோக்கம் இல்லாம சும்மா படைச்சு போட்டிருக்கிறோம் என்பதாக மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா? மேலும் அந்த மனிதன் திரும்ப எங்கள்கிட்ட வர மாட்டான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான், அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா மனிதன் அப்படியே சும்மா விடப்படுவான் என்பதாக நினைச்சு கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே எடுத்துக்கூடிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, முதலாவது நாங்க எங்கட தலையில இருந்தும் எங்கட உள்ளத்துல இருந்தும் எடுத்து போட வேண்டிய விஷயம் என்ன என்றால், இந்த உலகத்துல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. இன்னைக்கு நாங்க நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை பத்தி விளங்கல, நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை பத்தி நாங்க படிக்கல. எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேற யாருமே இல்லை. முதலாவது எங்கட தலையில இருக்கிற எங்கட உள்ளத்துல இருக்கிற இந்த பிழையான எண்ணங்களை நாங்க எடுத்து போடுறோம். தவறான பிழையான எண்ணங்கள் அதுல நாங்க எடுத்து போடுறோம். முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை பத்தி யோசிக்கிறது, நிர்ணயிச்ச விஷயங்களை பத்தி கவலைப்படுறது, அதுக்காக வேண்டி எங்களை அர்ப்பணிக்கிறது,
அதுக்காக வேண்டி மனிதன் தன்னுடைய காலங்களை நேரங்களை அதிகமா செலவழிக்கிறது. இது மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை நோக்கி போறதுக்கு உண்டான பயணத்துடைய அறிகுறிகள் தான் இருக்கு. முதலாவது எங்களோட உள்ளத்துல இருந்தும் எங்களோட தலையிலிருந்தும் எடுத்து போட்டுடணும். இந்த முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள், இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள், இதுகளை பத்தி யோசிக்கிறது, இதுகளை பத்தி கவலைப்படுறத முதலாவது எங்களோட உள்ளத்துல இருந்தும் தலையிலிருந்தும் எடுத்து போட்டுடணும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் மனிதனுக்கு உண்டான அனைத்து தேவைகளையும் எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். ஆனா மனுஷன் நினைச்சு கொண்டிருக்கிறான் மனிதன் புத்தியால, மனிதன் அறிவால, மனிதன் டேலண்டால, மனிதன் முயற்சியால அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதால். ஏன்னா அந்த மனிதன் நிஸ்பத் கூவத்துடைய பாடத்தை விளங்கல்ல. அதனால அந்த இல்மு இல்லாததனால மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான் நான் நான் என்ற தன்மை, இந்த அனானியத், இந்த அனானியத், இந்த நான் என்ற தன்மை, இந்த மமத, இத மனிதனை எந்த அளவு தூரத்துக்கு கொண்டு போயிட்டு விடுதுண்டா அதை மனிதனை குஃப்ர்ல கொண்டு போயிட்டு விடுது. இந்த நான் என்ற தன்மை முதலாவது இந்த நான் என்ற தன்மையை இந்த உள்ளத்திலிருந்து இல்லாமக்கி கொள்ளும். ஏண்ட கடையால தான் நடக்குது, ஏண்ட முயற்சியால தான் நடக்குது, நான் தான் ஏண்ட உம்மா பாப்பாக்கு தின்ன கொடுக்குறேன், நான் தான் ஏண்ட பொண்டாட்டிக்கு தின்ன கொடுக்குறேன், நான் தான் ஏண்ட பிள்ளையில பாக்குறேன், ஏண்ட தேவையை நான் தான் பூர்த்தி செய்கிறேன் என்ற இந்த பிழையான எண்ணங்கள், இந்த பிழையான கருத்துக்கள், இந்த பிழையான சிந்தனைகளை நாங்க முதலாவது எங்களோட உள்ளத்துல இருந்தும் தலையில இருந்தும் அகற்றி போட்டுடுவோம். கணிதக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க ஒன்றுமே இல்லை, நாங்க நத்திங், நாங்க ஒன்றுமே இல்லை. குர்ஆனின் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துறான். இன்றைக்கு மனுஷன் செல்றான், இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செல்றாங்க, ஆட்சியாளர்கள் செல்றாங்க, இன்றைக்கு நான் தான் அதை உண்டாக்கினேன், நான் தான் அதை மாத்தினேன், நான் தான் இதை கொண்டாந்தேன். குடும்ப தலைவர்கள் என்ன செல்றாங்க, ஏண்ட முயற்சியால தான், ஏண்ட டேலண்டால தான் இது நடந்துச்சு, ஏண்ட பிளான், ஏண்ட சக்தி என்று சொல்லி செல்றாங்க. கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக ஞாபகப்படுத்துறார், இந்த யாரு நான் 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 என்று சொல்லி ஏண்ட சக்தி, ஏண்ட முயற்சி நான் தான் செய்கிறேன் என்று செல்றவங்களுக்கு அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் ஒன்று குர்ஆனின் மூலமாக ஞாபகப்படுத்துறார். அல்லாஹ் ஞாபகப்படுத்துறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனுஷனுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, மனிதனுக்கு ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு. லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, ஒரு பெயர் சூட்ட இயலாத ஒரு தண்ணி டொட்டா தான் மனிதன் ஆரம்பத்தில் இருந்தார். ආමන්ත්‍රණය කරගන්නට බැරි එක ශුක්‍රාණුවක් හැටියටයි මනුෂ්‍යයාගේ ආරම්භය තිබ්බේ. எங்கட ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, பெயர் சூட்டப்படையாத தண்ணி டொட்டா தான் நான் இருந்தோம். இன்றைக்கு மனிதன் சொல்றான், நான் தான் ஏண்ட முயற்சியால தான், ஏண்ட அதிகாரத்தால தான், ஏண்ட டேலண்டால தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு மனிதன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு ஆரம்பம் ஒன்று இருந்துச்சு, நீங்க தண்ணி டொட்டா இருந்தீங்க, நாங்க தான் அவளைய ரத்த கட்டியாக மாத்தினோம், நாங்க தான் அவளைய சத கட்டியாக மாத்தினோம், நாங்க தான் அவளைய எலும்புகளாக மாத்தினோம், அந்த எலும்புகளாக சதைகளால புகத்தினோம் நாங்க தான், ரூஹ ஊதினோம் நாங்க தான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ. தாய்மார்களோட வயிற்றில இருந்து நாங்க அவளைய வெளியாக போகல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. லா தஅலமூன ஷைஆ, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அல்லாஹ் சொல்றார். அப்ப இங்கே இப்ப எப்படி மனிதன் உடல் வளர்ந்ததுக்கு பின்னால, கொஞ்சம் அறிவு வளர்ந்ததுக்கு பின்னால, கொஞ்சம் பணம் செல்வம் வந்ததுக்கு பின்னால மனுஷன் சொல்றான், நான் தான் எல்லாம் செய்யறேன், ஏண்ட டேலண்ட் தான், நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறேன் என்று மனுஷன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அனானியத்துல, மமதையில, இந்த அனானியத்துல தடமாறி கொண்டிருக்கிறான் மனுஷன். இந்த அனானியத்துக்கு ஏஜென்ட் யார் தெரியுமா? ஷைத்தான். இந்த அனானியத்துக்கு மமதைக்கு ஏஜென்ட் வந்து ஷைத்தான். என்ன அவன் தான் ஃபர்ஸ்ட்க்கே அல்லாஹ் இடத்துல சொன்னான், خلقتني من نار وخلقته من طين انا خير منه. அன என்ற அந்த அனானியத்தை, மமதைய, நான் என்றத ஃபர்ஸ்ட்க்கே அல்லாஹ் இடத்துல வெளிப்படுத்தினவன் யார் தெரியுமா? ஷைத்தான், இப்லீஸ். அவன் தான் ஏஜென்ட்.
அதுக்கு பின்னால வரலாறுகள் எடுத்து பார்த்தோம்னா அழிஞ்சவங்க எல்லாமே அழிஞ்சிக்கிறாங்க. எது தெரியுமா? இந்த நான் என்ற இந்த தன்மையால தான் அழிஞ்சிக்கிறாங்க. நான் நான் அல்லாஹ்வை மறந்துட்டு வரக்கூடிய நான் இருக்குது. அல்லாஹ்வை மறந்துட்டு வரக்கூடிய நான் தான் செய்கிறேன் என்ற இந்த மமதையால தான், இந்த சிப்பத்தால தான் மனிதன் அழிஞ்சே போவான். அதனால கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, நான் என்று ஒன்றும் இல்லை, நாங்க நதிங். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவனுடைய அருளை கொண்டு, அவனுடைய குவத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடாத்தி கொண்டு போறான். எனவே கணிதக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உதாரணத்துக்கு மனுஷன் ட்ரெயின்ல போறதுக்காக வேண்டி பெட்டால இருந்து கண்டிக்கு ட்ரெயின்ல போறதுக்காக வேண்டி ஒரு டிக்கெட் ஒன்று எடுக்கிறார். டிக்கெட் ஒன்று எடுத்துட்டு அவருடைய லக்கேஜ தலையில வச்சு கொண்டு அவர் ட்ரெயினுக்கு ஏறுறாரு. இப்ப ட்ரெயின்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு விட மீக்குது. ட்ரெயின்ல லக்கேஜ் வைக்கிறதுக்கு விட மீக்குது. ஆனா இவர் அந்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடத்துல லக்கேஜ வைக்காம தலையில தூக்கி கொண்டு இருக்கிறார். இப்ப யார் சரி கேட்டேன்டா, நீங்க ஏன் தலையில தூக்கி கொண்டு இருக்கிறீங்க? லக்கேஜ் வைக்கிறதுக்கு தானே விட மீக்குது. இவர் சொல்றார், இல்ல நான் எனக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்தேன், லக்கேஜுக்கு டிக்கெட் எடுக்கிறேன் என்றார். இப்ப இவரை பார்த்து நாங்க யார் சரி புத்திசாலி என்று சொல்லி செல்வோம். சரி, இப்ப இவர் அப்படி நினைச்சு கொண்டேன்னு சொல்லி இவர் அதை சுமந்து கொண்டு இருக்கிறார். இவரை சுமக்கிறதும் ட்ரெயின் தான், அந்த லக்கேஜ சுமக்கிறதும் ட்ரெயின் தான். ஆனா இவருடைய எண்ணம், இவருடைய நினைப்பு, நான் தான் சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் லக்கேஜ சுமந்து கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி மனுஷன் உலகத்துடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு எந்தவித காரணமும் இல்லை. ஆனா மனுஷன் பிரச்சனையை தூக்கி தலையில வச்சு கொண்டிருக்கிறார். இன்பத்தோட, குதூகலத்தோட, சந்தோஷத்தோட கழிக்க வேண்டிய ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு இரவும் பகலும் எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களோட சம்பூர்ணமான வாழ்க்கை இது இன்பத்தோட, குதூகலத்தோட, சந்தோஷமான முறையில கழிக்க வேண்டிய ஒவ்வொரு நிமிடங்களை மனுஷன் இன்னைக்கு பாரத்தை தலையில சுமந்து கொண்டு நடக்கிறான். சரி, அப்படி சுமந்து கொண்டு நடந்தேன்னு உண்மைக்குமே அவனா சுமக்கிறான் இல்ல. அந்த மனிதனை சுமக்கிறதும் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவன் குடும்பத்தை சுமக்கிறதும் அல்லாஹ் தான். எல்லாத்தையுமே நடத்தி கொண்டிருக்கிறவன் அல்லாஹ். ஆனா அவன் எண்ணம், அவன் நினைப்பு, அந்த பிழையான நினைப்பு, பிழையான எண்ணம் தலையில தூக்கி வச்சு கொண்டு கடைசிக்கு அந்த மனிதன் மவுத்து முட்டும் வரப்போகல எல்லாத்தையுமே இழந்து சுமையோடையும் பாரத்தோடையும் கண்ணீரோடையும் கைசேதத்தோடையும் தான் மனிதன் போயிட்டு கபருக்கு சேர்க்கிறார். அதனால கணிதக்கூடிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட உள்ளத்தை நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். உலகத்துடைய வாழ்க்கையில ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாழ்றதுக்கு ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். எங்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்க நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்யறோம். எங்களோட மனைவியுடைய ஹக்க நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்யறோம். எங்களோட பிள்ளைகளுடைய ஹக்க நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்யறோம். சமுதாயத்துடைய ஹக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி நிறைவேற்றுறோம். இது எல்லாத்தையுமே செஞ்சு செஞ்சு மனிதன் கடைசிக்கு மனிதனும் அல்லாஹும் என்ற ஒரு நிலப்பாடுக்கு மனிதன் ஆகிடுவார். இது எல்லாமே தற்காலிகமானது, எல்லாமே உடுப்பட்டு போய்விடும். இது எல்லாமே எங்களை விட்டு உடுப்பட்டு போய்விடும். கடைசிக்கு மனிதனும் அல்லாஹும் மட்டும்தான். கணிதக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால தான் உலகத்துடைய வாழ்க்கையில வாழ போகல மனிதன் இந்த உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பறி கொடுத்துடக்கூடாது. இந்த உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பறி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஏன் இஸ்லாத்துல லவ் பண்றதுக்கு அனுமதி இல்லை? லவ் வேண்டா எங்கட விவாகாரையில செல்றேன்டா, எங்கட வாசல செல்றேன்டா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கறதுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கறதுக்கோ அனுமதி இல்லை. ஆனா மனுஷன் என்ற ரீதியில் அந்த உணர்வு வரும். எல்லாருக்கும் ஒரு வயசு வர போகல ஒரு பெண்ணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும், அந்த உணர்வு வரும். பெண்களுக்கு ஒரு ஆணுக்கு உள்ளத்தை பறி கொடுக்கணும் என்ற ஆசை வரும், ஒரு உணர்வு வரும். ஆனா அப்படி வந்தேன்னு சொல்லி அதை பறி கொடுத்துடக்கூடாது, உள்ளத்தை பறி கொடுத்துடக்கூடாது. ஏனென்றா இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். ஆண்கள்டையும் தான் பெண்கள்டையும் தான் உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். எங்கட மனைவிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முறையில இரக்கம் காட்டலாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டாம். அல்லாஹ்வை தாண்டி, அல்லாஹ்வை விட்டுட்டு, அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வை விட
எங்கட உள்ளத்தை பறி கொடுக்கிறது அதுக்கு அனுமதி. இந்த உலகத்துல லவ் பண்ற எதான செய்யறோம், எல்லாத்தையும் தாண்டி இந்த உள்ளத்தை பறி கொடுக்கிறோம் பெண்ணுக்கு. இதுக்காக வேண்டி தரப்பட்டது இல்லை இந்த உள்ளம். இந்த பரிசுத்தத்திலையும் பரிசுத்தமான உள்ளம் இதுக்காக வேண்டி தரப்படல. இது அல்லாஹ்வுக்கு பறி கொடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட உள்ளம். இது ஒரு பெண்ணுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ, அல்லது வேற வேற ஹுப்பு துனியாவுடைய விஷயங்கள், ஹுப்பு ஷஹவாத்துடைய விஷயங்களுக்கு பறி கொடுக்கிறதுக்கோ இந்த உள்ளம் தரப்படல. இந்த உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும். அதனால தான் கருதுக்குரிய மேலான சகோதரர்களை, கல்யாணம் முடிக்கலாம், மனைவிக்கு அன்பு காட்டலாம், ஆனா அதுக்கு ஒரு முறை உண்டு, அதுக்கு ஒரு அளவு உண்டு. உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டு தடமாறையலாம், உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டு தடமாறையலாம். மனைவிக்கு இரக்கம் காட்டலாம், அன்பு செலுத்தலாம், மனைவியும் கணவனுக்கு அன்பு செலுத்தணும், ஆனா உள்ளத்தை பறி கொடுக்கலாம். பணம் சம்பாதிக்கலாம், தொழில் செய்யலாம் ஹலாலான முறையில், அந்த பணத்துக்கு உள்ளத்தை பறி கொடுக்கலாம். தொழில் செய்யலாம், பிசினஸ் செய்யலாம், ஆனா அந்த பிசினஸுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து தடமாறையலாம், தன்னை அர்ப்பணிக்கலாம். ஹலாலான அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை மனுஷனுக்கு பாதிக்கலாம், ஆனா அதுக்கென்று உள்ளத்தை பறி கொடுக்கலாம். சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? உள்ளம் தான் சப்ஜெக்ட். இந்த உள்ளத்தை பறி கொடுத்துட கூடாது. உள்ளம் அல்லாஹ்வுக்குரியது, கவனமா இருக்கிறோம். இந்த உள்ளத்தை நாங்க பறி கொடுத்துட கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒழுக்கத்தை சொல்லி தரான். அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லி தரான். இந்த உள்ளம் இத யாருக்கு நீங்க பறி கொடுப்பீங்க? இதுல இந்த உள்ளத்தை நீங்க எப்படி முதலாவது விருப்பம் உள்ளதாக ஆக்கிக் கொள்வோம்? யார விருப்பம் உள்ளதாக ஆக்கிக் கொள்வோம்? ஏதோ உங்களுக்கு முதலாவது இந்த உள்ளத்துல விருப்பம் உள்ளதாக, அன்பு உள்ளதாக, நேசம் உள்ளதாக எது ஈக்கணும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லித்தாரான், அதப சொல்லித்தாரான். ஒரு மனுஷன் முதலாவது தன்னுடைய உள்ளத்துல விருப்பமாக்கி கொள்ளணும், உள்ளத்தை பறி கொடுக்கணும், விரும்பணும், நேசிக்கணும். அல்லாஹ் சொல்றான் முதலாவது, குல் நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த மக்களுக்கு நீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், இன் கான ஆபாஉக்கும், உங்களுடைய தந்தைமார்களை விட, எங்களுடைய தந்தைமார்களை விட, வ அப்னாஉக்கும், எங்களுடைய பிள்ளைகளை விட, வ இக்வானுக்கும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, வ அஸ்வாஜுக்கும், எங்களுடைய மனைவிமார்களை விட, வ அஷீரத்துக்கும், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை விட, வ அம்வாலுன் இக்தரஃப்துமுஹா, நாங்க சேமிச்சு வச்சிக்கக்கூடிய எங்களுடைய சொத்து செல்வங்களை விட, வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா, எந்த வியாபாரத்துல எந்த பிசினஸ்ல லாஸ் வரும், அலாபம் வரும் என்று பயப்படுறோம், அப்படியாப்பட்ட வியாபாரம், அப்படியாப்பட்ட பிசினஸையும் விட, வ மசாகினு தர்லவுனஹா, எங்கட உள்ளம் விரும்பிய எங்களுடைய காணி பூமிகளை விட. 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இந்த 8 விஷயங்களை விட நீங்க விருப்பமாக்கி கொள்ளணும், நீங்க விரும்பணும். இந்த 8 விஷயத்தை விட அல்லாஹ் சொல்றான், இந்த 3 விஷயம் உங்களோட உள்ளத்துல மிகச்சிக்கும், அன்பு கூடணும். இந்த 8 விஷயத்தை விட இந்த 3 விஷயத்துக்கு அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ் சொல்றான், இந்த 3 விஷயத்துக்கு நீங்க உங்களோட உள்ளத்தை விருப்பம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளணும். என்னது? முதலாவது அல்லாஹ், முதலாவது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய நேசம். எங்களுக்கு முதலாவது விருப்பமாகணும், அல்லாஹ்வை விருப்பமாகணும், அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்கு அன்பு செலுத்தணும் இந்த உள்ளத்துல. இரண்டாவது வ ரசூலிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசித்தோம். மூணாவது வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில முழு உலகத்துக்கும் போயிட்டு பாடுபடுறதுக்கு நான். முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல், மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில முழு உலகத்துக்கும் போயிட்டு பாடுபடுறதுக்கு நான் அன்பு. இந்த 8 விஷயங்களை விட இந்த 3 விஷயங்கள் எங்களோட உள்ளத்துல மிகச்சிக்கும், எங்களுக்கு விருப்பமாகும். எங்கட பெற்றோர்களை விட, எங்கட பிள்ளைகளை விட,
எங்கட மனைவிமார்களை விட, எங்கட சொத்து செல்வங்கள், எங்கட வியாபாரம், இது எல்லாத்தையும் விட எங்களுக்கு முதலாவது விருப்பமாகணும், நாங்க நேசிக்கணும், எங்கட உள்ளத்தை பறிகொடுக்கணும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில அலைஞ்சி திரிஞ்சி பாடுபடுறது. சரி, அப்படி நீங்க ஆக்கி கொள்ளல அல்லாஹ் சொல்றான். இந்த 3 விஷயத்தை விட இந்த 8 விஷயம் உங்களோட உள்ளத்துல மிகச்சிட்டு. உங்களுக்கு அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட, அல்லாஹ்வுடைய பாதையில அலைஞ்சி திரியிறதை விட உங்களுக்கு உங்களோட மனைவிட அன்பு பெருசா போயிட்டு, உங்களுக்கு உங்களோட உள்ளத்துல புள்ளேட்ட அன்பு பெருசா போயிட்டு. அல்லாஹ் சொல்றான் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ்வுடைய தண்டனை நீங்க எதிர்பாருங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சோதனை நீங்க எதிர்பாருங்க என்று அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். அல்லாஹ் பாவிகளுக்கு நேர்வழிப்படுத்தவே மாட்டான் என்பதாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் விளக்கப்படுத்துகிறான். எனவே கண்டிக்கக்கூடிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு விருப்பமாவோணும், எங்கட உள்ளத்தை நாங்க பறிகொடுக்கணும், எங்கட உள்ளத்துல நாங்க அன்பு செலுத்தணும், நாங்க நேசிக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கண்டிக்கக்கூடிய மேலான சகோதரர்களே, எங்கட நேசம் எப்படி இருக்கணும் என்றதுக்கு உலமாக்கள் ஒரு சம்பவம் ஒன்று எடுத்து வராங்க. உதாரணமாக இந்த லைலா மஜ்னூனுடைய சம்பவம். லைலா என்று சொன்னா ஒரு பெண்மணியுடைய பேர். லைல் என்றால் இருட்டு, இரவு என்ற அர்த்தம். லைல். மஜ்னூன் என்றா பைத்தியம். மஜ்னூன் என்றா அரபில பைத்தியக்காரன். இவருக்கு யார்கிட்ட மேல பைத்தியம்? உலகத்துல பைத்தியம் பல வகை இருக்குது. உலகத்துல பைத்தியங்கள் பல வகை. அதுல இவருக்கு இந்த பெண்ட மேல பைத்தியம் மஜ்னூன். எந்த அளவுக்கு பைத்தியம் என்றா, எந்த அளவுக்கு பைத்தியம் முக்தி என்றா, ஒரு பறவையா வரப்போல யோசிப்பாரா, நான் இந்த பறவையா இந்திக்க கூடாதா? பறவையா இந்திருந்து எனக்கு லைலாவை போயிட்டு பார்த்துட்டு வரையிலுமே. லைலா இருக்கிற அந்த வீடுகள்ல செவறுகள் எல்லாத்தையும் போயிட்டு முத்தமிடுவாரா? யாசர் கேட்டா, ஏன் அப்பா செவர முத்தமிடுறாரு? இல்ல, அந்த லைலா இருக்கிற அந்த ஊட்டுட்டு அந்த செவர கூட எனக்கு இன்பமா தான் இருக்குது என்று சொல்லி சொல்லுவார் மஜ்னூன். லைலாட ஊர்ல இருந்து நாய் வந்தா அந்த நாயை எடுத்து கொஞ்சுவார். யாசர் சொன்னா, நாய் நஜீஸ் தானே அப்பா, நாய் நஜீஸா இங்கேலும், ஆனா அந்த லைலாட ஊட்ல இருந்து வந்த சுக்கு எனக்கு நஜீஸ் இல்லைங்குவார். ஏன்? இவர் பிளைண்ட் ஆகி உள்ளத்தை பறிகொடுத்து தன்னை மறந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹுப்புக ஷை யுமி வ யுஸிம்மு. ஒரு மனுஷன் உள்ளத்துல ஒரு வஸ்துட மேல அன்பு வந்துட்டேன்டா அந்த மனிதன் கண்ணை குருடாக்கினும் காதை செவிடாக்கினும் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுப்பு துன்யா ரஅஸு குல்லி ஹதீஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஹுப்பு துன்யா, இந்த உலகத்துடைய மோகம் தான் எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை. இப்ப இவரு அந்த அளவுக்கு முத்திட்டார். இப்ப இவரோட வாப்பா என்ன செஞ்சாரு? இவர் முத்தி போயிட்டாரு. இப்ப இவர அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்காக வேண்டி காபத்துல்லாஹ் கூட்டிட்டு போனார் மஜ்னூன். இப்ப மஜ்னூன் காபத்துல்லாஹ் கூட்டிட்டு கொண்டு போனதுக்கு பின்னால இப்ப வாப்பாவோட இருக்கிறார் மஜ்னூன். இப்ப தௌபா செய்யறாரு, யா அல்லாஹ், இவ்வளவு காலமா நான் செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறேன். இப்ப செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மன்னிப்பு பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்க தயாராகிறேன். ஆனா லைலாவோட சொல்ற பாவத்தை தவிர யாரா எந்த உள்ளத்துல லைலாட வேலைங்கிற அன்பனை இன்னும் கூட்டிட்டு இதுக்கெல்லாம் யார் ஆமீன் சொல்றாங்களோ அவளுக்கு ரஹ்மத் செஞ்சியால எடுத்து வாசி. எங்க ஈக்கிறோம், யார்கிட்ட முன்னுக்கு நிக்கிறோம், ஒன்றுமே விளங்கல்ல. பிளைண்ட் லவ் இஸ் a blind. அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு ஒரு லவ் ஒரு பொம்பளைக்கு உள்ளத பறிக்குதுட்டார். கணிதக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் இந்த சம்பவத்தை எழுதிட்டு வந்து அதுல கீழே எழுதுறாங்க, இந்த மஜ்னூன் எப்படி இந்த லைலாட மேல அன்பு வச்சிருந்தாரோ இதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்ட மேல அன்பு வைக்கும். ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ்வை இப்படித்தான் நேசிக்கும், அல்லாஹ்ட மேல இப்படித்தான் அன்பு வைக்கும். பொம்பளைக்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்டது இல்லை இந்த உள்ளம். பொம்பளைக்கு கொடுக்கிறதுக்கு தரப்பட்ட உள்ளம் இல்லை இது. இது பரிசுத்தத்திலேயும் பரிசுத்தமான அல்லாஹ்க்கு கொடுக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட உள்ளம் இது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்ட மேல கடினமான அன்பு வச்சிருப்பாங்க, கடினமான நேசம் வச்சிருப்பாங்க. கண்டிக்கக்கூடிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உள்ளத்தை அல்லாஹ்க்கு பறி கொடுப்போம். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய தஅவத்துடைய உழைப்பை செய்ய பழகுவோம். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய இபாதத்துகளை செய்ய பழகுவோம்.
அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய இரவையும் பகலையும் கழிக்க பழகுவோம். அல்லாஹ்ட அன்புல கலந்து எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிக்க பழகுவோம். இந்த இல்ம படிக்கணும். கணிதக்கூடிய மேலான பெரியவர்களை சகோதரர்கள், இந்த இல்ம படிக்கணும். ஆனா மனிதன் இன்றைக்கு ஏமாறப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துடைய விஷயங்களுக்கு, இந்த ஹுப்பு துனியாக்கு தன்னை உள்ளத்தை பறி கொடுத்து, இந்த ஹுப்பு ஷஹவாத்துக்கு உள்ளத்தை பறி கொடுத்து, ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து மனிதன் இன்றைக்கு ஏமாற்றத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அல்லதி خلقك فسواك فعدلك في أي سورة ما شاء ركبك. குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் கேட்பான், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல எங்களை எல்லாத்தையும் வச்சு எல்லாம் ஒரு கேள்வியை கேட்பான். குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், யா அய்யுஹல் இன்சான், ஏ மனிதனே, அஹோ மனுஷயான நீ, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மவா ಪರಿಪಾಲನೆ ಪರಿಪೋಷಣೆಯ ಕರನ್ನಾವು ಅತ್ಯುತ್ಕೃಷ್ಟವು ಸರ್ವಬಲಧಾರಿ ಅಲ್ಲಾಹ್, ಅಲ್ಲಾಹ್ಗೆ ಮತಕ್ಕೆ ಒಬ್ಬ ಕುಮಕ್ತ ಮೇಲೋಕೆ ರಗಟುವೆ. அல்லாஹ்ட நேசத்தை விட்டு, அல்லாஹ்ட அன்பை விட்டு உலகத்துல உன்னை எது ஏமாத்துறது அல்லாஹ் கேட்பான். அல்லதி, அவன் எத்தகையவன் என்றா, ஹலகக, எங்களையே படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபஸவ்வாக, எங்களையே செம்மைப்படுத்தினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபஅதல, எங்களையே நேர்படுத்தினவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கப, எங்களை அழகான தோற்றத்துல வடிவமைச்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் கேட்பான், இது எல்லாத்தையுமே செஞ்சது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய அன்பை விட்டு உலகத்துல உன்னை எது ஏமாத்துறது அல்லாஹ் கேட்பான். எது ஏமாத்திச்சு? எந்த உள்ளத்துக்கு தெரியும் நான் எதில் ஏமாறப்பட்டிருக்கிறேன். ஒரு பெண்ணுடைய அன்புல ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது அரசியல் ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது கண்ணியத்தில் ஏமாறப்பட்டிருக்கிறேனா, அல்லது பணத்தில் ஏமாறப்பட்டிருக்கிறேனா? எதிலே மாகறக்க, எதுகளை ஏமாத்திச்சு? எங்கட உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறதை விட்டு எதுகளை ஏமாத்தி சொல்றாங்க. அதனால தான் ஒரு பெரியார் சொல்றாரு, a man is not his own, he is a production of the producer, the almighty eternal one. Man provided with all he needs, air, water, foods, sunlight, but how wonderful man forgets his creator. मनुष्य के लिए ज्ञान नहीं, मनुष्य का इतने गिने नहीं. A man is not his own. मनुष्य के लिए ज्ञान नहीं, मनुष्य का इतने गिने नहीं. He is the product. मनुष्य के लिए ज्ञान नहीं का निष्पादन है. Production of the producer. मैं लोग के सामने में निष्पादन करना the almighty eternal one. महा परिपालने परिपोषणे करना वो अत्युत्कृष्ट वो सर्वबलधारी अल्लाह सुब्हानहु व तआला के एक प्रोडक्शन ने करता है, एक निष्पादन ने करता है. मैं मनुष्य नहीं तो सामने में अल्लाह विसिन संपूर्ण कल दिया हमारा है. मैं मनुष्य नहीं तो सुलग, मैं मनुष्य नहीं तो मार्ग, मैं मनुष्य नहीं तो जले, मैं मनुष्य नहीं तो आहार पान, मैं मनुष्य नहीं तो सामने चंद्र या सूर्य, मैं मनुष्य नहीं तो शरीर या आत्मा, मैं सामने अल्लाह विसिन संपूर्ण कल दिया हमारा है. बट नमुत how wonderful man forgets his creator. नमुत मोना पुदुमे आत्द मैं सामने लबादुन्न ए मवा परिपालने परिपोषणे करन्ना वो ए अत्युत्कृष्ट वो सर्वबलधारी अल्लाह. अल्लाह हुआ मैं मनुष्य लोग के अमतक दर्रा जीवन है. मैं का पुदुमे आत्द इधर आश्चर्यम कानी, इधर आश्चर्य. கணிதக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அதனால இந்த உலகத்துடைய வாழ்க்கையில, இந்த உலகத்துடைய ஹுப்பு துனியாவல பார்த்து நாங்க ஏமாந்துடக்கூடாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றத்துல போடாம இருக்கணும். ஏமாத்தக்கூடிய ஷைத்தானும் உங்களை ஏமாத்தாம இருக்கணும். கவனமா இருக்கணும். மற்ற விஷயங்களை நாங்க கவனமா இருக்கிறோம், ஏமாறாம இருக்கிறதுக்கு. இந்த ஹுப்பு துன்யா, இந்த உலகத்துடைய மோகம், எங்கட மனோ இச்சைகள். மனோ இச்சை என்ன? பரிசுத்தத்திலே பரிசுத்தமான அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றை நாங்க விரும்புறது, அதுதான் மனோ இச்சை. பரிசுத்தத்திலே பரிசுத்தமான அல்லாஹ்வை தவிர வேற ஒன்றை நாங்க விரும்புறது உள்ளத்தால, இதுதான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சைகள் இருந்து எங்களை உள்ளத்தை பாதுகாத்து ஷைத்தானுக்கு இடம் கொடுக்காம அல்லாஹ்வோட அன்பை நிரப்பமாக்கி கொள்வோம். அல்லாஹ்வோட அன்புடைய இன்பத்துல எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களுடைய சம்பூர்ணமான வாழ்க்கையை நாங்க கழிப்போம். கணிதக்குரிய மேலான சகோதரர்களே, கடைசியா ஒரு விஷயம்,
அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்களை பத்தி பேசுறான். ஆம்பளை தனம் என்ன? இப்ப எங்கட பாஷையில ஆம்பளை தனத்துக்கு ஒவ்வொரு டெஃபினிஷன் சீக்கிதானே. பிரிமிகமட்ட பிரிமிக who is a real man. ஆம்பளை தனம் என்ன? ஆம்பளை என்ன? சரி, இப்போ ஒரு டெஃபினிஷன் இருக்குது, ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பொதுவா யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குமோ அவங்க எல்லாம் ஆம்பளை. இப்படி நாங்க பொதுவான அமைப்புல ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு டெஃபினிஷன், ஒரு பிரிஸ்கிரிப்ஷன். இப்ப எங்களோட ஸ்ரீலங்கால நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்நிய சமாஜில அவங்களோட பொம்பளையில அவங்களோட ஆம்பளையில கணக்கெடுக்கிறதுல கொஞ்சம் ஆல்கோஹால் யூஸ் பண்ணல. ஆல்கோஹால் சாராயம் கொஞ்சம் அவங்களோட மாப்பிள்ளைய குடிக்கலாட்டி அவங்கள ஆம்பளையில ஏற்றுக்கொள்றது. இப்படி ஒரு டெஃபினிஷன் இருக்குது, இப்படி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சரி, எங்களோட சமாஜ பாஷையில கொஞ்சம் பேசுவோமே. சமாஜ பாஷையில பேசினா எப்படி? கொஞ்சம் ஒரு டட்டு கொண்ட புத்தி கொண்டா இவர் நினைக்கிறே ரைட் பிரிவிகமா, இது ஒரு ஆம்பளை தான். ஒரு கம்பல் உண்ட புத்தினா இது ஒரு ஆம்பளை தான். இல்லாட்டி ஜிம்முக்கு போயிட்டு பொடியை சிக்ஸ் பேக் பண்ணா இது ஒரு ஆம்பளை தான். இல்லாட்டி ஒரு இரும்பு ஒரு ஆயுதம் கொண்ட வச்சு கொண்டிருந்தா இது ஒரு ஆம்பளை தான். இப்படி ஒவ்வொரு டெஃபினிஷன் சீக்குது, ஒவ்வொரு பிரிஸ்கிரிப்ஷன் சீக்குது ஆம்பளை தான். இல்லாட்டி ஒரு பெண்ணிட பின்னுக்கால போயிட்டா அது ஒரு ஆம்பளை தான். இப்படி ஒவ்வொரு பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்குது. நாங்க நினைக்கிறது இல்ல ஆம்பளை தானம், நாங்க நினைக்கிறவர்களும் இல்ல ஆம்பளை. அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை பார்த்து சொல்றான், இதுதான் ஆம்பளை தானம். இதுக்கு பிறகு யார் சரி ஆம்பளை யார் என்று கேட்டா இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க, இந்த டெஃபினிஷனை கொடுங்க. ஆம்பளை என்றா யார் என்றா, ஆம்பளை தனம் என்றா என்னென்றா இந்த பிரிஸ்கிரிப்ஷனை தான் கொடுக்கணும், இந்த டெஃபினிஷனை தான் கொடுக்கணும். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். உண்மையான ஆம்பளை அல்லாஹ் சொல்றான், ஆம்பளை உண்மையான ஆம்பளை அவங்களோட தொழில் துறவுகளும் அவங்களோட வியாபாரமும் அல்லாஹ்ட நினைவை விட்டு அல்லாஹ்ட சிந்தனையை விட்டு அவங்கள தடுக்காம இருந்துச்சு. இதுதான் ஆம்பளை. தொழிலுக்கு போயிட்டு பஜாருக்கு போகணும், பஜாருக்கு போயிட்டு நாங்க எங்களோட வேலைகளை செய்யறோம், ஆபீஸ்ல இருக்கிறோம், குடும்பம் புள்ள குட்டி சமுதாயம் எல்லாத்தோடையும் இருந்து கொண்டு 24 மணி நேரமும் அல்லாஹ்வை மறக்காம இருக்கிறோமே. இதுதான் ஆம்பளை தான். මේක තමයි පිරිමිකම කියලා කියන්නේ. ඒ නිසා ගෞරවනීය සහෝදරයෝ වැඩි හිටියනේ ඊට පස්සේ කවුරු හරි ඇවිල්ලා ඒක පිරිමියෙක්ට ඩෙෆිනිෂන්ස් කියන්න කියලා කිව්වොත් මේක තමයි කියන්න ඕනේ. அதனால கணிதக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய அன்பு நாங்களும் அனுபவிக்கணும். இந்த 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களையும் நாம கூட்டிக் கொண்டு தான் நல்ல இடத்துல போவோம். 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நியத் இந்த மக்கள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னுக்கு இங்க போகல தலை குனிஞ்சவர்களாகவோ கேவலப்பட்டவர்களாகவோ அப்படி இருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அன்புல கலந்து அல்லாஹ்வை நாம போய் சந்திக்கணும். அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வுடைய ரிலா எங்களுக்கு கிடைக்கணும். அதனால கணிதக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்வோம், எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செல்வோம். அதே மாதிரி நாங்க ஆசை வைக்கணும், நாங்க நியத்து வைக்கணும், இந்த 800 கோடி மக்களுக்கும் இந்த அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும். அதுக்குண்டான வழி என்ன, வே என்ன? தௌபா இஸ்திக்ஃபாருடைய வாசலுக்கு போகணும், தௌபா இஸ்திக்ஃபார செஞ்சு கொள்ளணும், நாவுடைய இஸ்திக்ஃபார் ஆரம்பிக்கணும், நாவுடைய திக்ர் ஆரம்பிக்கணும். அந்த நாவுடைய திக்ர் கல்புடைய திக்ராக மாறிடும், கல்புடைய திக்ர் அல்லாஹ்வுடைய அன்பாக மாறிடும். அல்லாஹ்வுடைய அன்பாக மாறினதுக்கு பின்னால எல்லாமே இன்பம் தான். தஹஜ்ஜுதுல இருந்து தலையை தூக்குறதுக்கு மனம் வராது, சுஜூதுல இருந்து நஃபிலான தொழுகைகள் அல்லாஹ்வுடைய அன்புல செய்ய போகல, தலையை தூக்குறதுக்கு மனம் வராது. அவ்வளவு இன்பமாய், அவ்வளவு குதூகலமாய் அல்லாஹ்வுடைய பாதையில போறது இன்பமாகிடும். எல்லாமே இன்பமயமான முறையில மாறிடும், அல்லாஹ்வுடைய அன்புல செய்ய போகிறது. அதனால கணிதக்குரிய மேலான சகோதரர்களை உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு பறி கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்புடைய இன்பத்துல கலந்து எங்களோட தஅவத், எங்களோட இபாதத், எங்களோட இரவு பகல் தனிமை கூட்டு சம்பூர்ணமான வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.